मादक पदार्थों की तस्करी के कारण तमिलनाडु के सामने झुकी विदा द्रमुक सरकार की निंदा करने के लिए त्रिची में एक बड़ा विरोध प्रदर्शन आयोजित किया गया। डीएमके के पूर्व कार्यकारी और फिल्म निर्माता जफर सादिक ड्रग तस्करी मामले में फरार है। दिल्ली नारकोटिक्स कंट्रोल यूनिट ने जफर सादिक के खिलाफ लुकआउट नोटिस जारी किया है और उसी की तलाश कर रही है। इस बीच एआईडीएमके महासचिव एडप्पाडी पलानीस्वामी ने घोषणा की है कि तमिलनाडु में मादक पदार्थों की तस्करी को रोकने में विफल रहने के लिए विधा द्रमुक सरकार की निंदा करते हुए आज पूरे तमिलनाडु में एक विरोध प्रदर्शन किया जाएगा। इसके मुताबिक तमिलनाडु के विभिन्न जिलों में विरोध प्रदर्शन हो रहे हैं। इसके एक भाग के रूप में एआईडीएमके के सहयोगी संगठनों की ओर से त्रिची कंबाइंड डिस्ट्रिक्ट लीग, यूथ यंग गर्ल्स, पसराय महिला टीम, स्टूडेंट टीम, त्रिची डिस्ट्रिक्ट विरोध प्रदर्शन का नेतृत्व पूर्व एमपी कुमार, उपनगरीय दक्षिण जिला निगम सचिव, त्रिची उपनगरीय उत्तरी जिला निगम सचिव, पूर्वी मंत्री परंजोथी और त्रिची मेट्रोपॉलिटन जिला निगम सचिव पूर्व उप महापौर श्रीनिवासन ने किया। மாற்றப்பட்டதை கண்டித்து நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இளைஞர்கள், மாணவர்கள், பாசறை நிர்வாகிகள், நம்முடைய மகளிர் சகோதரிகள் அத்துணை பேருடைய எழுச்சியை பார்க்கின்ற நேரத்தில் இந்த திமுக அரசு வீழ்த்தப்படக்கூடிய நாள் வெகு தொலைவிலே இல்லை என்பதை இந்த கூட்டம் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய அறிக்கை, ஒரு வாரத்திற்கு முன்பாக அறிக்கை கொடுத்தார்கள். நேற்றைக்கு காணொலி மூலமாக பேசினார்கள். அதிலே பல்வேறு கருத்துக்கள் தமிழகத்தில் நேற்றைய தினம் காணொலியிலே பேசுகின்ற பொழுது ஒட்டுமொத்த உலகம் பூராவும் இருக்கக்கூடிய அத்துணை தமிழர்களும் அந்த காணொலி காட்சியை அண்ணன் எடப்பாடியார் பேசியதை பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. தமிழகத்திலே மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகு போதைப் பொருளுடைய உற்பத்தி அதிகமாகிவிட்டது. எந்த அளவிற்கு அதிகமாகி இருக்கிறது என்பதை ஒரு சில நிமிடத்திலே நான் சொல்லி விடைபெற ஆசைப்படுகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கிட்டு போய் கொடுங்கப்பா, அயலார் அணியினுடைய துணை செயலாளர் ஜாஃபர் சாதிக், இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராமநாதபுரம் கமுதியை சார்ந்தவர். திமுக குடும்பத்தில் ஸ்டாலின் குடும்பத்தோட மிக நெருக்கமான தொடர்புடையவர். அவருடைய இந்த போதை பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய மாஃபியா கும்பல், அந்த கும்பலுக்கு தலைவன். அவர் சைடுல ஒரு 4-5 தொழில் வச்சிருக்காரு. என்ன தொழில்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹோட்டல். இதெல்லாம் வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காக ஹோட்டல் நடத்துறது, பஃப் நடத்துறது, சினிமா தொழில் எடுக்கிறது, இந்த நம்ம தேங்காயில அந்த பவுடர் தயார் பண்றது, இது போன்ற தொழிலை எல்லாம் அவர் வெளி உலகத்துக்கு காட்டிக்கிட்டு அவர் செய்யக்கூடிய ஒரு ஆயிரக்கணக்கான கோடிகளை குவிக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் அதை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மத்திய நார்கோட்டிக் அந்த டீம் கண்டுபிடிச்சிருச்சு. இவர் திமுக குடும்பத்திற்கு வேண்டியவர், ஸ்டாலினுடைய குடும்பத்திற்கு வேண்டியவர். உதயநிதியினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி மங்கை என்கின்ற ஒரு படத்தை எடுத்த அந்த டைரக்டராக அந்த படத்தை அவர் எடுக்கிறார். அதுக்கு முழு பணத்தை போட்டவர் இந்த ஜாஃபர் சாதிக். அது மட்டுமல்ல, அவர் அந்த அயலார் பணியினுடைய அந்த அணிக்கு பதவி போடுறாருன்னு சொன்னா எந்த அளவிற்கு அந்த குடும்பத்தோடு அவர் நெருங்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஜாஃபர் சாதிக் இப்படி எந்த அளவிற்கு போதைப் பொருளை உற்பத்தி செய்தார் என்பது எப்படி வெளிப்பட்டது என்பதை மட்டும் ஒரு 2 நிமிடத்தில் நான் உங்களிடத்தை சொல்லி விடைபெற ஆசைப்படுகின்றேன். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த 2 நாட்டிலையும் இந்த போதைப் பொருள் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய அளவிற்கு அங்கே போதைப் பொருள் விற்பனை நடக்குது. அந்த நியூசிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நார்கோட்டிக் போதைப் பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டீம், நார்கோட்டிக் டீம், அதை போல ஆஸ்திரேலியாவில் அந்த நார்கோட்டிக் டீம், அவங்க எல்லாம் அலசி பார்க்கறாங்க.
இந்த போதைப் பொருள் நம்மை நாட்டை சீர்குலைக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் எங்கே இருந்து வருகிறது என்று பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் நம்முடைய உலகத்திலேயே அதிக திறமை மிக்க அந்த நார்கோட்டிக் டீம்ங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா. இந்த ரெண்டு நாடும் நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவிட்ட போய் சொல்றாங்க, இது மாதிரி எங்க நாட்டுல இந்த போதைப் பொருள்